மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசு விமர்சகர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திணை நிகழ்ச்சி இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். நான் ஒன்னும் ஏமாளி இல்ல. பாஜகவோடு நீங்க ஏமாளின்னு யாருமா சொன்னா? இல்ல சார், எடப்பாடி சொல்லியிருக்காரு. நான் ஒன்னும் ஏமாளி இல்ல. பாஜகவோடு கூட்டணி வச்சுக்கிட்டு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தர நான் என்ன ஏமாளியா ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு கேட்டிருக்காரு எடப்பாடி அவர்கள். அவர் தான் திரும்ப திரும்ப சொல்றாரு, கூட்டணி ஆட்சி அல்ல, அதிமுக தான் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்போம்னு சொல்றாரு. மீண்டும் மீண்டும் கூட்டணி ஆட்சின்னு ஏன் போய் அவர், அதாவது என்னன்னா, முக ஸ்டாலின் அவர்கள் அவர் கோமாளின்னு சொல்லியிருந்தா கூட அவர் ஏற்றுக்குவார். ஏமாளின்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்குவார் அப்படின்ற மாதிரி தான். அவர் ஒரு அரசியல் காமெடியன் தான் எடப்பாடியார். ஸோ அதனால் அவர் தன்னை ஏமாளின்னு சொன்னதை அவரால் ஜீரணிக்க முடியல. பேரை மாற்றி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் இருக்கார். ஏன்னா அவர் ஏமாளியோ கோமாளியோ, ஆனால் அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நாங்கள் லாஸ்ட் டைம் சொல்லும்போது அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கடைசி நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் அவர் இருக்கார். ஸோ அவர் எப்படின்னா ஆக்சிடெண்ட்டில் தப்பிச்ச ஒரு ஜீவன் மாதிரி தான். இப்போ ஒரு வேன் போகுதுன்னு, வேன் ஆக்சிடெண்ட் ஆகிடும், எல்லாம் ஜாலியாக பாட்டு கேட்டு எல்லாம் போயிட்டுருப்பாங்க, ஏதாவது ஜாலியாக போயிட்டுருக்காங்க. ஆக்சிடெண்ட் ஆகி அதில் ஒருத்தர் காலில் செராய்ப்பு அடிப்பட்டு மிதிப்பட்டு பொழைச்சிட்டாருன்னா எப்படி கத்திட்டு ஓடுவார்? ஏர் இந்தியா விபத்தில் தப்பிச்சு ஓடின மாதிரி தான் எடப்பாடியார் இருக்கார். கொஞ்ச நாளைக்கு ஃப்ளைட்லேயே ஏற மாட்டாங்க, அந்த மாதிரி தான் அவரோட நிலை. அவரோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஏர் இந்தியா நீங்கள் நல்ல உதாரணமாக சொன்னீங்க. ஏர் இந்தியா ஓட்டக்குள்ளே பொத்துட்டு விழுந்த மாதிரி தான். பேலன்ஸ் அவர் மட்டும்தான் இருக்கார். இப்போ அடுத்து எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா டோட்டலாக அவர் கதை முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ என்னென்னா, இப்போயே அவர் கதை முடிஞ்சு போச்சு. இப்போ கட்சியில் யாருமே அவரை ஏற்றுக்கொள்வதாகவே இல்லை. ஏன்னா அவருடைய ராஜதந்திரங்கள் அனைத்துமே பொய்யாகி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிலைமையில தான் இருக்கார். ஏன்னா முதல் நாள்ல இருந்து அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போதே அவர் கவுண்டர் பண்ணி சொல்லலாம், என்னடா காலைல கிளம்பும் போதே ரத்த காவு வாங்குது அப்படின்னு. அந்த மாதிரி தான் அவருக்கு ஆரம்பமே பஃபல்லோ 65 லிட்டர் பால் கலக்குதுன்னு ஆரம்பித்தார். கொங்கு மண்டலத்தை பஃபலோன்றது ஒரு ஊர், அதில் உள்ள ஒரு மாடு எருமை மாடு 65 லிட்டர் பால் கலக்குதுன்னு 15 லிட்டர் 65 லிட்டர்னு தப்பாக சொல்லி என்னென்னமோ குளறுபடி பண்ணி எல்லாம் ஆரம்பித்தார். அதுக்கு அடுத்தடுத்து அவர் சொன்னது பூரா மாறிடுச்சு. டெல்லி ஓனர் ஒன்று சொல்கிறாங்க, இவரும் ஒன்று சொல்கிறாரு. புரியுதா அவங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி குளறுபடி ஓனருக்கு இவருக்குமே சரியான ஒரு டேர்ம்ஸ் இல்லாமல் ஒரு நிலைமைக்கு ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு ஓனருக்கும் ஒரு வேலை பார்க்குறவருக்கும் டேர்ம்ஸ் சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்க? செட் ஆனால் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இப்போ ஓனர் வர்ற வரைக்கும் தான் அவர் வேலையில் இருப்பார். அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஏற்கனவே அவங்க ABCன்னு 3 பிரச்சனை 3ஆக பிரிச்சுருக்காங்க. ஒன்று என்னென்னா, இவரை தூக்கிட்டு ரெட்டலையை பிடிங்கிட்டு இவரை தூக்கிட்டு வேற ஒரு ஆளை பொதுச்செயலாளராக கொண்டு வர்றது அப்படின்ற பிளான் ஏ ஆரம்பிக்கும் போது இவர் பயந்துட்டு காலில் விழுந்துட்டார். விழுந்தவொடனே கூட்டணியில் சேர்த்துட்டாங்க, டக்குன்னு பிடிச்சி பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போ அடுத்த கட்டமாக என்னென்னா, கூட்டணியில் சேர்றது அவங்க என்ன லூஸாக, அவங்க தமிழ்நாட்டை ஆட்டையை போடணுன்றது தான் பிஜேபியோட முடிவு. அதை நோக்கி தான் அவர்களுடைய பயணமே இருக்கு. புரியுதா? ஒரு செயின் அறுக்கிற திருடன் இருக்கான்னு வைங்களேன், பைக்கில் தான் இருப்பான், காஸ்ட்லியான பைக்கில் இருப்பான், பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருப்பான், பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. தாலி அறுத்துட்டு ஓடினதுக்கப்புறம் தான் அவன் செயின் திருடனே தெரியும். இதைத்தான் நான் முன்னாடிலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், அவன் செயின் பறிக்க தான் இந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதை தான் அவங்க தமிழ்நாட்டை கொள்ளையடிப்பதற்கும் தமிழ்நாட்டு வளங்களை சுரண்டுவதற்கும் நேரடியாக ஆட்சிக்கு போனால் தான் அதை நம்மளே பண்ண முடியுன்றதுக்காக தான் அவனோட திட்டமே அதுதான். அதற்கு என்னென்னா, இவர்களை பயன்படுத்தி இவங்களை ஆட்டையை போட்டு, முதல்ல இவங்களை ஆட்டையை போட்டு ஏன் தலைமையில தான் கூட்டணி இதெல்லாம் திமுகவினர் பரப்பி போட அப்படின்னு யார் சொல்றாரு? எடப்பாடி சொல்றாரு, எங்க தலைமையில தான். ஓனர் என்ன சொல்றாரு? அவர் சொல்றாருமா, ஓனர் யாரு? கடைக்கு ஓனர். ஆமா, கூட்டணி ஆச்சு, நாங்களும் வேட்பாளர் அதிமுக முதலமைச்சர் வேட்பாளரை நாங்க தான் தேர்ந்தெடுப்போம். இவர் வேறையவே சொல்லலையே அவரு. அப்படி இருக்கும்போது அப்புறம் இவரா லூஸ் மாதிரி உளறிட்டு இருந்தாருன்னா என்ன பண்றதுன்ற மாதிரி தான் ஒரு இது இருக்கு. நயினா நாகேந்திரனும் எதிர்ப்பை பதிவு பண்ணலையே சார். நயினா நாகேந்திரனும் ஒரு வேலைக்காரர் தானம்மா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இவர் சூப்பர்வைசராக இருக்காரு, அவர் செகண்ட் ஃப்ளோரில் இப்போ இது விற்கிறாரு, ஜாக்கெட் பிட்டு விற்கிறாரு, அவ்வளோதான். கடை ஓனர். இல்லை, இவ்வளோ நாளாக எல்லாரும் சொன்னது என்னன்னா, அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு, நீங்க இல்ல பெரும்பான்மை பலத்தோட நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றீங்க.
அப்ப வேண்டாம்னா கூட்டணி திரும்ப திரும்ப நீங்க ஏன் கூட்டணி ஆச்சுன்னு சொல்றீங்க, கூட்டணி விட்டு வெளியில போறேன்னு சொல்ல வேண்டியதானே எடப்பாடி அப்படின்னு சொல்லும்போது நேத்து ஸ்பீச்ல சொல்லியிருக்காரு வேணும்னா வேணும் வேண்டாம்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை இப்போ அதாவது இளங்கன்று பயமறியாதுன்னு வைங்க. அதே மாதிரி பூனை பார்த்தீங்கன்னா சூடு பால்னு சொன்னாலும் அதுக்கு தெரியாது, ஒன்ஸ் நக்கிருச்சுன்னு வைங்க அந்த பக்கம் அடுப்படி பக்கமே வராது. அந்த மாதிரி எடப்பாடியார் வந்து சூடு பால்னு சொல்லும் போதும் அதை ட்ரை பண்ணுற பூனை மாதிரி தான் ட்ரை பண்ணுறாரு, பாஜகவை டச் பண்ணிட்டு இருக்காரு. அது எப்படி நாக்கில் சூடுபட்டு ஓட போகிறாருன்றது, அவங்கள ரொம்ப சுரண்டுனா அவர்கள் ஆபத்தானவர்கள், சேர்ந்துருக்கவே கூடாது. புரியுதா உங்களுக்கு? சேர்ந்துக்காமே இருந்திருந்தாருன்னா அவருக்கு ஒரு மரியாதை இருக்கும். மிரட்டலுக்கு ஒரு நாள் போய் சேர்றது, ஒரு நாள் இப்படி பேசுறது, ஒரு நாள் அமித்ஷா கூட உட்கார்றது, அப்புறம் அடுத்த நாள் இப்படி மாற்றி சொல்கிறது அப்படின்னா அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? எடப்பாடியார் வந்து ஒரு ராஜதந்திரி, அமித்ஷா அகில இந்திய ராஜதந்திரி. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி இந்த ஏடிஎம்கே உடச்சி சேர்த்தணும்னு அவர் பிளான் பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா கூட்டணின்னு சொல்லிவிட்டு கூடயே ட்ராவல் பண்ணி எலெக்ஷனுக்கு முன்னாடி காலவாரி விட்டு விஜயோட சேர்ந்துடணும். லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் கை காமிச்சு ஸ்ட்ரைட்டாக போகலான்னு எடப்பாடியார் பார்க்குறாரு. அவங்க 3 இடத்துலையும் போலீஸ் போட்டு வச்சுருக்காங்க. அது எடப்பாடியாருக்கு தெரியாது. எங்கெங்கே தெரு பிரியுதோ அங்கெல்லாம் போலீஸ் போட்டு வச்சுருக்காங்க. இவர் எந்த பக்கம் போனாலும் பிடிச்சிடுவாங்க. ஸோ பிடிச்சி எடப்பாடியை காலி பண்ணிடுவாங்க, ரெட்டலையை பிடிங்கிடுவாங்க. இதுதான் அவர்கள் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எடப்பாடியார் ஒன்றுமே இல்லை, ஒரு வேலைக்காரன் தான். புரியுதா? கம்யூனிஸ்ட் கட்சியை தாக்கி பேசியிருக்காரு. அவர் கம்யூனிஸ்ட் கட்சினா என்னன்னே தெரியாதுமா. கட்டெரும்பை விட மோசமா போயிடுச்சு கம்யூனிஸ்ட் கட்சி. அதான் ஒரு போராட்டமாக என்னன்னே தெரியாதுமா. திமுகவினுடைய அடிமையா மாறிட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து எங்களை பார்த்து பேசுறதா, எங்களை பார்த்து கேள்வி கேட்கறதா அப்படின்ற மாதிரி. அவங்க தலைவரோட போட்டோவை மட்டும் காமிச்சா எப்படி அலர்வார் தெரியுமா? அவர் 10 செகண்ட் வீடியோ அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவரோட வீடியோ போட்டா மிரண்டு ஊருக்கே சொந்த ஊருக்கே ஓடி போயிடுவார். யாருன்னு தெரியுமா அவங்க தலைவர்? கம்யூனிஸ்ட் தலைவர் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னோட வீடியோ 10 செகண்ட் வீடியோ போட்டு காட்டுங்க. அதுக்கப்புறம் எடப்பாடியாருக்கு தெரியும் யார் கம்யூனிஸ்ட் இப்படி பேசலாமா, நம்ம என்ன கெதிக்கு ஆளாகும் அப்படின்றது அவருக்கு அப்புறம் தான் தெரியும். அவர் கம்யூனிஸ்ட்டை பற்றியும் தெரியாது. இப்போ அந்த ஸ்டாலினை பற்றி சொன்னீங்கன்னா இந்த ஸ்டாலின் தான் அவருக்கு தெரியும். யார்? நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் அவருக்கு தெரியுமே தவிர கம்யூனிஸ்ட் கட்சியோட ஸ்டாலின், லெனின், இங்கர்செல், ஏங்கல்ஸ், மார்க்ஸை பற்றி சொன்னீங்கன்னா இதெல்லாம் யாருன்னு கேட்பார். அவர் யாருமே தெரியாது. அவர் தெரிஞ்சது கம்யூனிஸ்ட் கட்சியில் பாண்டியன்னு அவர் இறந்துட்டார். இப்போ இன்னும் 2 பேர் துண்டு போட்டு சாதாரணமாக வருவாங்களே அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள தலைவர்கள்லாம் பாட்ஷா மாதிரி படம் மாதிரின்னு அவருக்கு தெரியாது. சாதாரண கதர் வேட்டி சட்டையை போட்டுட்டு அவாய் செருப்பில் தான் வருவாங்க. ஆனால் அவங்களோட தலைவர்கள் யார்? சர்வதேச அளவில் கிம் ஜாங் உன்னு, சீன பிரீமியரு, இவங்களெல்லாம் பார்த்தா என்ன ஆகும்? இவருக்கு அவரெல்லாம் யாருன்னே தெரியாது. இல்ல அழைப்பு கொடுத்ததுமே நிராகரிச்சாங்களா? அந்த இல்ல நாளே காட்டியிருக்காங்க. நாள் அப்படி சொல்லியிருக்காரு, வீடியோவை காமிச்சிருக்காங்க. கிம் ஜாங் உன்னோட வீடியோ காமிச்சுன்னா அடுத்த நாளே வாங்க கூட்டணி கூப்பிட்டுருக்காரு. அது நடந்திருக்கு. நீங்க அவரை எதிர்க்க மட்டும் செய்யல, அடுத்த நாளே கூப்பிட்டுருக்காரு. பாத்தீங்களா இல்லையா? இப்போ அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காரு, பேசியிருக்காரு, நீங்க வந்து அமித்ஷா அவர்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்றதோட கூட்டணி ஆட்சினா கூட்டணி ஆட்சி தான், எங்க தலைமை என்ன சொல்லுதோ அதை தான் நாங்க பேச முடியும், கூட்டணி ஆட்சியில் விருப்பம் இல்லைன்னா அமித்ஷா அவர்கள் கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொன்னாரு. இப்போ ஒன்னு எக்ஸ்ட்ரா கேட்டீங்கன்னா நயினார் நாகேந்திரன் ஏன் அமைதியா இருக்காரு, ஏன் இதை கடந்து போறாரு? பாஜக தலைவர் என்ன சொல்றாரு, கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு. ஆனா எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாரு, கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்றாரு. நயினார் என்ன பண்றாரு, அமைதியா ஏன் இருக்காருன்னு நயினார் மேல பாயிறாரு. யாரு? அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலைக்கு நயினார் தானே. அண்ணாமலைக்கு எதிரி, முதல் எதிரியே நயினார் தானே. நயினாருக்கு முதல் எதிரி அண்ணாமலை தான், அதுக்கப்புறம் தான் அடுத்து. ஏன்னா ஒரே கடையில வேலை பார்க்குறாங்க. புரியுதா? இவர் பேண்ட் பிட்டு கிழிக்கிறாரு, அவர் சட்டை பிட்டு கிழிக்கிறாரு. அந்த 2 பேருக்கு அந்த ஈகோ இருக்க தானே செய்யும். புரியுதா அவங்களுக்கு? அதனால 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடுறோம். அந்த இடத்த நம்ம பிடிக்கணும், நம்ம இடத்த அவன் பிடிக்கணும் அப்படின்றது தான். ஸோ அதனால குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அண்ணாமலைக்கு முதல் எதிரி யாருன்னா யாரு? நயினார் தான் ஃபர்ஸ்ட். எல்லாத்தையும் ஒழிச்சாரு. நீ பேலன்ஸ் இவரையும் மீறி ஜெயிச்சது நயினார் மட்டும்தான். இப்போ இவங்க தமிழிசையெல்லாம் பார்க்கில் ராட்டை சுத்த விட்டாப்புல, எல்லா பதவியும் பிடிங்கிட்டு கடைசியில் கேகே நகர் பார்க்கில் இது சுற்றிக்கிட்டு இருக்கு. சாயந்தரம் சுற்றி வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு அந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யார்? அண்ணாமலை தான். எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாப்புல. நயினார் மட்டும் டக்குன்னு வந்துட்டாருப்போ இவரையும் ஒழிக்கணுன்றது தான். அதனால பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் ஃபிட் இல்ல அப்படின்னு நிரூபிக்கணும்னு பல முயற்சிகள்ல ஈடுபடுறாரு அப்படிங்கிறது தகவலா இருக்கு. அவங்க அண்ணாமலை ஆதரவாளர்கள் இன்னும் அண்ணாமலை ஆதரவாளர்களா தான் இருக்காங்க. பாஜகவினரா முழு மனதோட அவங்க மாறலங்கிறத அவர் பின்னிருந்தே புரிஞ்சுக்க முடியுது. நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவரா தொடர்வாரா எலெக்ஷன் வரைக்கும்ன்றதே இப்போ ஒரு கேள்வியை எழும்பியிருக்கு. இல்ல அது இவ்வளவு நாள் அமைதியா இருந்தாரு அண்ணாமலை, இப்ப மறுபடியும் பேச ஆரம்பிச்சு. ஆமா, அண்ணாமலை வந்து பேச ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கும்போது அவர் திருப்பி அந்த இதை கேப்சர் பண்ணணும்ல. இல்ல ஆகஸ்ட்ல மாற்றம் வரும்,
அதான் சொல்லி இப்போ டெல்லியில் போய் பேசிட்டு இருக்காரு போல. பேசிட்டு இருக்க கொடுங்க பாருங்க, இந்த பாருங்க லட்சணத்தை, ஒன்னதுக்குமே லாயக்கு இல்லாத ஒரு ஆளை போய் நீங்க போட்டு வச்சுருங்க, இப்படி இருந்தா கட்சி எப்படி விளங்கும் உருப்படுவோம் அப்படின்னு சொல்லி போய் பேசிட்டு இருக்காரு. RSS மூலமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவரை கொண்டு வந்த ஆட்கள் மூலமா CT ரவி மூலமாலாம் பேசிட்டு இருக்காரு. என்னையா போட்டுருங்க, கட்சி காணாம போயிடும் பாத்துங்க. ஒரு கூட்டம் பொதுக்கூட்டம் நடக்கல, ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. அது வரைக்கும் கொடுத்துருக்காரு. எங்கே கொடுத்துருக்காரு? 2-3 பிரஸ் மீட் கொடுத்து அது நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. பல யூடியூப் சேனல்கள் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. அண்ணாமலை பேசாதுல என்னைக்கு வந்து இதை போட்டாங்களோ யார நயினார் நாகேந்திரன் வந்த உடனே பல சேனல் மூடுற நிலைமைக்கு போயிடுச்சு. ஒரு பக்கம் சீமான ஆளை காணாம், வழக்கை போட்டு ரொம்ப இது பண்ணி நெரிச்சிட்டு இருக்கேன். வழக்கு வேற வரப்போதுனால சீமான் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிறாப்புல. இவரும் படிக்குமா இப்போ இப்போ எடப்பாடி போட்டால் எந்த யூடியூப் சேனல் ஓடாது தெரியுமில்ல, நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள். இதெல்லாம் இப்போ அண்ணாமலை 35,000 பேர் பார்க்குறாங்கன்னா இதில் 3,500 பேர் கூட பார்க்க மாட்டான். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி சேனல் நடத்துறது அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. மக்களும் ரொம்ப பரிதவிச்சு போயிருக்காங்க. பொழுதுபோக்காகவும் இல்லை. இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், கார் ஓட்டுநர்கள்லாம் இப்போ ஏர்போர்ட்லாம் ட்ராப் போட்டாங்கன்னா சீமான் ஸ்பீச்சை தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பொழுதுபோக்கும் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வந்து பொழுதுபோகும். அண்ணாமலை பேசுகிற பொழுது போயிட்டு இருந்துச்சு. இப்போ அவர்களுக்கு வந்து திருப்பியும் பொழுது போக மாட்டேங்குது. திருப்பி வர்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஓகே, நயினார் நாகேந்திரன் அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போற மாதிரி இருக்கே சார் அவங்களுடைய. இல்ல அதாவது ஏன்னா எடப்பாடி பேசுனதுல உள்நோக்கம் எதுவும் இல்ல, திமுக ஆட்சியே வீட்டுக்கு அனுப்பணும், அதுக்காக நாங்க ஒண்ணு சேர்ந்திருக்கோம். அவர் பேசுனதுல உள்நோக்கம் எதுவும் இல்ல அப்படிங்கறத அவருடைய அனுப்பிட்டு அடுத்து என்ன இருக்கு? இப்ப ஒரு இடத்துல கொள்ளை அடிக்க போறாங்க, எல்லா திருடனுமே மாற்றுறது எப்படின்னா, அந்த காலத்துல வந்து ஒரு 3 பேர் கூட்டணி போடுவாங்க. ஒரு வீட்டுல திருப்பதி போறாங்க, ஒருத்தன் சாவி போட்டு பீரோ திறக்கிறதுல எக்ஸ்பர்ட்டாக இருப்பான், வீட்டையும் பீரோவையும். ஒருத்தன் அந்த காசை அடிக்கிறதுல எக்ஸ்பர்ட்டாக இருப்பான், ஒருத்தன் பிளான் போடுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருப்பான். 3 பேர் சேர்ந்து கொள்ளை அடிச்சிடுவாங்க 50 பவுன் நகையை. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பேசுகிறது அதை தான் பேசுகிறீங்க. அந்த வீட்டை கொள்ளையடிக்கிறது தான் எங்கள் நோக்கம், வேறெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம் நீங்கள் சொல்கிறீங்க. கொள்ளையை அடிச்சிடுறீங்க, அதுக்கப்புறம் அதை சுடுகாட்டில் போய் பிரிப்பாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் கொள்ளையடிக்கிறது வேறு எங்கேயே கொள்ளையடிச்சாலும் போலீஸ் பார்த்துருவோம், எல்லாம் எவனா பார்த்துருவான். சுடுகாடுனா நைட்டு 12 மணிக்கு மேலே எவனும் வரமாட்டான்ல. அதனால் இவங்க திருடங்க என்ன பண்ண, சுடுகாட்டில் போய் உட்காந்து பிரிப்பாங்க. தோடு உனக்கு, மூக்குத்தி எனக்கு, செயின் உனக்குன்னு. அங்கேயே இவங்களுக்குள்ள சண்டை வந்து ஒருத்தன் குத்தி கொண்டுருவான். 2 பேர் செத்து போயிடுவான், ஒருத்தன் மீதி இருக்கிறதோட ஓடி போயிடுவான். இது வந்து ஆஃப்டர் கொள்ளை, பிஃபோர் கொள்ளை நீங்கள் சொல்கிறது. இப்போ நயினார் என்ன பார்க்குறாருன்னா, முன்னாடி இப்போ திமுக ஒழிக்கணும் அதை மட்டும் பேசுங்கன்றாரு. சரி, திமுக ஒழிச்சிட்டு என்ன பண்ணுவீங்கன்றதை எடப்பாடியார் பேசுறாரு. 12B படம் பார்த்தீங்களா? பஸ்ஸில் ஏறுனா ஒரு கதை இருக்கும், பஸ்ஸில் ஏறலைன்னா ஒரு கதை இருக்கும். இந்த மாதிரி 2 பேரும் ஒரே கதையை தான் சொல்கிறாங்க. ஒருத்தர் பஸ்ஸில் ஏறினா என்ன நடக்கும்னு சொல்கிறாரு, ஒருத்தர் பஸ்ஸு ஏறலைன்னா என்ன நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கனால இப்போ கொள்ளை அடிச்சுட்டாங்க. இதை எந்த சுடுகாட்டில் போய் பிரிப்பாங்க, யாருக்கு செயின் யாருக்கு தோடுன்றதுல சண்டை வரும்ல. அதை தான் எடப்பாடியார் சொல்கிறாரு, எனக்கு தான் எல்லாமே, நானாக பார்க்குறத வாங்கிட்டு போ அப்படின்னு அவர் சொல்கிறார். அதிமுகலேருந்து அன்வர் ராஜா அவர்கள் வந்து விலகியிருக்காரு. அவர் அறிவாலயம் வராருன்னு தெரிஞ்சோடனே நீக்கிட்டாங்க. அதிமுக நீக்கி திமுகவில் இணைஞ்சிருக்காரு. அவர் பிரஸ் மீட்ல சொன்னது என்னன்னா, அமித்ஷா ஒவ்வொரு முறையும் கூட்டணி ஆட்சின்னு தானே சொல்றாரு, அடக்க வச்சுட்டாரு அதிமுகவை எடப்பாடி அப்படின்றதுதான் அவருடைய. அன்வர் ராஜாக்கு தெரியுது அப்படிங்கும் போது தான் ரொம்ப சங்கடமா இருக்கு. புரியுது உங்களுக்கு? இல்ல, ரொம்ப நாளாவே விலகிதானே சார் இருந்தார், கட்சி செயல்பாடுகள்ல இருந்து ஒதுங்கிதானே. பெண்களுக்கு புரியுற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அஞ்சார பெட்டின்னு இருக்கும் அந்த காலத்துல. அதுல அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 50 ரூபா 100 ரூபாலாம் அடியில் ஒழிச்சு வைப்பாங்க. இந்த காலேஜ் படிக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி ஒரு நாளைக்கு பார்த்துருவான். அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா அதுக்கும் முன்னாடி காலத்தில் பானையில் போட்டு வைப்பாங்க காசை, சரியா? அதை இந்த பசங்க ஆட்டையை போட்டு தின்றுவான். ஒரு நாள் தேவைக்கு ஒரு 6 மாதம் கழிச்சு அந்த அம்மா கையை உள்ளே விட்டால் பாம்பு எலியும் தான் இருக்கும். அதில் போட்டு வச்ச காசு இருக்காது. என்னடான்னு அதிர்ச்சி ஆயிடும். என்னடா 50 ரூபா 10 ரூபா 5 ரூபா 2 ரூபாயா சேர்த்து வச்சோம், உன்னையுமே காணா அப்படின்னு. அது எப்போ தெரியும்? தீபாவளி பொங்கல் ஏதாவது செலவுக்கு காசு விடும்போது தான் தெரியும். அந்த மாதிரி தான் அன்வர் ராஜா இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு அடகு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் அண்டாவை பார்த்துருக்காரு, இருந்த அண்டாவை காணாணும். அடகு வச்சுட்டாரோன்னையோ, அதெல்லாம் 6 மாதத்துக்கு முன்னாடி அடகு வச்சுட்டாருன்ற மாதிரி எல்லாம் சொன்னோடனே கோவத்தில் நேராக டிஎம்கே ஆஃபீஸ் கிளம்பி விட்டேன். அண்டா அடகுக்கு போயிடுச்சா அப்படின்ற மாதிரி. அப்படி தான் அதிமுக அடகுக்கு போயிடுச்சுன்றது நேற்று நைட்டு தான் அவருக்கு கற்பனையில் தெரிஞ்சிருக்கு. யாருக்கு? அன்வர் ராஜாவுக்கு. காலையில் எழுந்திரிச்சு வந்துட்டார். அண்டாவே அடகுக்கு போனதுக்கப்புறம் நமக்கு தெரியாமல் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறாது, தமிழக மக்கள் இதை விரும்ப மாட்டாங்க. முதல்லயே வந்து இந்த அமித்ஷா அவர்கள் பேட்டிக்கு பிறகே அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். அதுலயே வந்து முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி இல்லை அப்படின்னா இந்த கூட்டணி வந்து வெற்றி பெறாது, இந்த மாதிரி கூட்டணி ஆட்சியெல்லாம் தமிழக மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படின்லாம் பேட்டி கொடுத்திருந்தார். ஆனா அது அதிமுக விசுவாசமா எடப்பாடிக்கு சட்டை பண்ணல.
சட்டை பண்ணலன்னு அர்த்தம். அது ம். அதாவது அல்லக்கையா இருக்கலாம், அல்லக்கைக்கு அல்லக்கையா இருக்கலாம் இருந்தா என்ன ஆகுன்றது அன்வர் ராஜா இப்போ புரிஞ்சிருப்பார். ம். இப்போ எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதாக்கோ போய் காலை விழுந்து கும்பிட்டு டயரை உருட்டி ஏதோ ஒன்று பண்ணலாம். எடப்பாடிக்கெல்லாம் டயர் நக்குனா என்ன ஆகுன்றது அன்வர் ராஜா இப்போ தான் புரிஞ்சிருப்பார். ஓகே. ட்ரம்ப் அவர்கள் இப்போ போரை நிறுத்தினேன்னு சொல்றது மாதிரி இருக்கு. இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இவரா அப்படின்னு. சொல்லிட்டு இருந்தாரு, அவரே தாங்க முடியாம வந்துட்டாரு. ஓகே. இப்போ பாஜக ரொம்ப தான் குழப்பமா இருக்கே சார். அமித்ஷா வந்து 3 முறை பேட்டி கொடுத்திருக்காரு. 3 முறையும் சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சி தான் அதுல அதிகாரத்துல உங்களுக்கு என்ன பங்கு. குழப்பம் வருது? இல்ல அதுல அதிகாரத்துல பங்குன்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு. எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி இல்ல அப்படின்னு சொல்றாரு. பெரும்பான்மை பலத்தோட நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு. இந்த 2 சண்டை போயிட்டு இருக்கு. இடையில வந்து நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு, எடப்பாடி அவர்கள் சொல்றதுல உள்நோக்கம் இல்ல அப்படின்றாரு. நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது, தமிழ்நாட்டு மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறது? இதை பார்க்காம விடுறதுதான் நீங்க இந்த உலகத்துக்கும் இந்த இதுக்கும் செய்யறதுக்கும் நல்லது. எதிர்த்தரப்புல இருக்காங்களே சார், ஒரு ஆளும் கட்சி இருக்குன்னா அப்ப எதிர்த்தரப்புல இருக்காங்க. எதிர்த்தரப்பு தான் இவ்வளவு கேவலமா டுபாக்கூரா இருக்கு, விளங்காத போது அது வேஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சு போகுது. எல்லாத்தையும் கட்சியை கொண்டு போய் அடகு வச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஓனர் அவங்க தான் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீங்க ஏன் அதை பார்த்து குழம்புறீங்க? அவங்க இந்த கட்சியை ஆட்டையை போட்டாங்கன்றது முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே பல உதாரணம் இருக்குது. ஆந்திராவில் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க, ஒரிசாவில் அந்த வேலையை தான் பார்த்தாங்க, மகாராஷ்டிராவில் அந்த வேலையை தான் பார்த்தாங்க, பீகாரில் அந்த வேலையை தான் பார்த்தாங்க. அப்புறம் உங்களை மட்டும் எப்படி உங்களை அழிக்கிறதுக்காக தான் வரான்றது தெரியும். எடப்பாடியாருக்கு தெரியுது. அதாவது இது சொல்லுவாங்கல்ல, கிராமத்துலலாம் வந்து இந்த பேய் ஆவி வர்றதெல்லாம் மாட்டுக்கு தெரியும்வாங்க. மாட்டுக்கு நாய்க்கெல்லாம் தெரியும் அப்படின்னு. மிருகங்களுக்கு நம்ம நாய் மாட்டினா தப்பாக போயிடும், மிருகங்களுக்கு தெரியும்வாங்க. அந்த மாதிரி எடப்பாடியாருக்கு தெரியுது கண்ணுக்கு. எப்படி தெரியுதுன்னா, நீ அவரை மிருகம்னு நம்ம சொல்லலாமா, அரசியல் ரீதியாக அவர் பார்க்கும்போதே தெரியுது இவங்க ஆட்டையை போட வர்றாங்க, திருடைங்க அப்படின்னு தெரியுது. ஆனால் இவரால் ஒன்றும் பண்ண முடியல. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரியான நிலமையில தான் இருக்கார். இப்போ அவர் கிராமத்தில் மாடை கட்டி போட்டிருப்பாங்க, நைட்டு ஏதாவது ஆவி பேய் வருதுன்னா அது தெரியும்னு. அது என்ன பண்ண முடியும்? கட்டி வச்சு தப்பிக்கவும் முடியாமல் கத்திக்கிட்டே கிடக்கும். அம்மா அம்மா அம்மான்னு கத்தும். அப்போ வீட்டில் இருக்கவன் புரிஞ்சுக்குவான், ஏதோ மாடு கத்துது, ஏதோ நடக்குது அப்படின்னு. கிராமத்தில் அந்த மாதிரி தான் எடப்பாடியார் கத்திக்கிட்டே இருக்கார். அம்மா அம்மா அம்மா, கூட்டணி ஆட்சி கிடையாது, இது கிடையாதுன்னு சொல்கிறாரு. புரியுதா? ஆனால் வந்து என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அரசியல் உள்ளவங்க புரிஞ்சுக்கணும். எடப்பாடியார் மொத்தமாக ஆட்டையை போட்டாங்க, கட்சி முடிஞ்சு போச்சு அப்படின்றது அவருக்கு புரியுது. ஆனால் அவர் இயலாமையில் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஒரு நிலையில் இருக்காங்க. இல்லை, பல விவாதங்களில் கலந்துக்கும் போது பாஜக ஸ்போக் பர்சன்ஸோ இல்லை ஆதரவாளர்களோ அப்படி இருக்காங்களா? ஆளு இருக்காங்க சார், அப்பப்போ வராங்க. இடதுசாரி ஆதரவாளர்கள் அந்த மாதிரி கூட வருவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜகவிற்கு அதிமுக மேலே சவாரி செஞ்சுதான் வெற்றி பெறணுன்ற அவசியம் ஒன்றும் இல்லை. பாஜக நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல எங்க தலைமையில நாங்க கூட்டணி அமைச்சு இத்தனை 18% வாக்குகளை நாங்க பெற்றிருக்கோம். 18 சீட்டு வாங்கின மாதிரி சொல்றீங்க, 18% வாக்கு அவங்க சொல்றாங்க சார், இப்படி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தேவை இருக்கிறதுனாலதான் எங்களோட வந்து சேர்ந்திருக்காங்க, நாங்க போய் அவங்களோட கூட்டணி சேரல, மீண்டும் மீண்டும் இப்படி பேசுறது தவறு அப்படின்னு. நீங்க அவன் அப்படி எவன் பேசியிருக்கான லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவனுக்கு எங்கே பிஜேபி ஆஃபீஸ் இருக்குன்னே தெரியாத 4 பேரை டிவியில் கூப்பிட்டு வச்சுப்பாங்க. நீங்கள் கம்பியில் காக்கா உட்காந்துருக்க மாதிரி சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா டிவி சேனல் 4 பேர் உட்காந்துருவாங்க டிபேட்டில். அவன் எந்த ஊர்லேருந்து வரான், யார், அவனுக்கு என்ன பதவி எதுவுமே தெரியாது. கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே அவனை விடவே மாட்டான், டெல்லிக்கெலாம் போயிருக்கவே மாட்டான். அவன் பேசுவான், நாங்கள் தரமாட்டோங்க சீட்டு அப்படின்னா. டேய், உனக்கு கவுன்சிலர் சீட்டு நீ யாரா, நீலாம் யாராடா, ஆள் கிடைக்காம உனக்கு கூப்பிட்டு அங்கே உட்கார வச்சுருக்காங்க, நீ பாட்டுக்கு பேசுவியா அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க டிவி சேனலில். அவனுக்கு எந்த பதவியும் இருக்காது, எதுவும் இருக்காது. வலதுசாரி ஆதரவாளர், பெண் ஆர்வலர் இப்படின்னு உட்கார வச்சுருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு டைட்டில் இவங்களா போட்டுருவாங்க, பொதுநலவாதின்னு வாங்கி. இப்போ அந்த பொது நலத்துக்கு ஒருத்தர் உட்காந்துருந்தானா சரி, வேற பேரை மாற்றி கொடுவாங்க. நம்ம அதுலேருந்து தான் நம்ம வந்திருக்கோம். ஓகே. இல்லை, இப்போ என்டிஏ கூட்டணியில அதிமுக இணைஞ்சிருக்கு, நாங்க போய் அதிமுகவில் இணையல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்டிஏ கூட்டணியில நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல அந்த சின்ன சின்ன கட்சிகள் அத்தனை கட்சிகள் இருந்தாங்க. இப்போ கூட இந்த சுற்றுப்பயணத்துல என்டிஏ கூட்டணி கட்சிகள் கலந்துப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனா யாருமே வரலையே, பாஜகவினர் மட்டும் தானே வராங்க. அப்ப என்ன ஒரு பிளான்ல இந்த காயினை நடத்திட்டு போறாங்க பாஜக? நம்ம சொல்றதுதான், வந்தா வரவில்லை வச்சுக்குவாங்க, வரலன்னா அவ்வளவுதான். இல்ல, எல்லாருமே விலகி இருக்காங்களே, எடப்பாடி அவர்களோட எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒட்டாத கூட்டணி. அதாவது இதுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லாம எப்படிமா தான் இருக்கும், எதுவுமே ஒட்டாதுதான். எண்ணெயும் தண்ணியும் எப்படி இந்த கூட்டணி நீடிக்குமா அப்படிங்கிறது தான் சார். ஏமா இப்போ வந்து என்டிஏ அப்படின்றதே சர்வநாசம் தான் அர்த்தம் தமிழ்நாட்டில். என்டிஏன்றதே ஒன்று இல்லை, பாஜகன்றது இந்த ஊரில் இல்லவே இல்லை. அவங்க ஏடிஎம்கே ஆட்டையை போடணும்னு பார்க்குறான். இதுதான் பேசிக் அரசியல். அது எடப்பாடியாருக்கு புரியுது. அதனால் எடப்பாடியார் கத்துறாரு, கதறாரு. அவரை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை. எல்லாமே அவர் கூட இருந்தவங்க பூராமே அந்த பக்கமாக போகணுன்னு ஆசைப்பட்றாங்க, சொத்தை காப்பாற்றணும்னு ஆசைப்பட்றாங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது எடப்பாடியார் தனிச்சு நிற்கிறாரு. இன்னும் ரொம்ப எதிர்த்தாரு அப்படின்னா அவர் டெல்லி திகார் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்குன்ற மாதிரியான மிரட்டல் இருப்பதாக பொதுவான கருத்தாக இருக்குது. அதனால் அவர் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற ஒரு கருத்தில் தான் இருந்தார். இருந்தாலும் இப்பயும் நம்ம பேசலை அப்படின்னா நம்மளை நாளைக்கு தூக்கிட்டாங்க. பிஜேபிக்காரன் இவருக்கு ஆப்படிக்க போகிறான்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் பிஜேபிக்கு எதிராக பேசிக்கிட்டே இருந்தாலும் அதிமுக தொண்டர்கிட்ட தன்னுடைய அனுதாபத்தை காட்டி, நான் பாருங்கள் எம்ஜிஆர் ஆரம்பிச்சது, அம்மா ஜெயலலிதாவோட கட்சியை நான் நடத்தினேன், என்னை நசுக்கி என்னை டென்ஷன் ஆக்கி என்னை டார்ச்சர் கொடுத்து என்னை கூட்டணி கூப்பிட்டாங்க, அப்படி போனாலும் அவங்க தான் ஆச்சுன்னு எல்லாத்தையும் கேப்சர் பண்ண பார்க்குறேன், அப்புறம் அதிமுக எதுக்கு, அதனால் நான் தனியாக வந்துட்டேன், என் ரெட்டலையும் பிடிங்கிட்டாங்க, நான் தான் உண்மையான அதிமுக, எனக்கு வாக்களிங்க அப்படின்ற மாதிரி ஃப்யூச்சரில் போவார். அதுக்கான வேலைகளை இப்போ பார்த்துட்டு இருக்காருன்னு நம்ம சொல்லுவோம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. ஆரம்பத்துல பேசும்போது அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்போ ஃபைனலா இப்ப லாஸ்ட் ஒரு 2-3 பேச்சுக்களை பார்த்தா என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பேசுறாரு. இதுவே ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தா எதுவுமே நடந்திருக்காது. இந்த மாதிரி அவங்க பேசியிருப்பாங்களா? இப்படி என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு கேட்டா அதிமுக வாக்குகளாவது இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு போய் விழுமா? தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? இல்லை, தமிழக மக்கள் வந்து இவங்க டோட்டலாக பூரா டுபாக்கூர்ன்றதை ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. எடப்பாடியார் ஒரு சூரமுக அடிமைன்றது இதுலேருந்து தெரியுது. அதிமுகன்ற ஒரு மிகப்பெரிய கட்சி, இத்தனை ஆண்டுகாலம் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் ஒரு 4 முறை, ஜெயலலிதா அம்மையார் ஒரு 4 முறை ஆட்சி செய்த ஒரு கட்சி. கிட்டத்தட்ட 40 வருடங்கள் ஆட்சி செய்திருக்கிறாங்க, 35 வருடங்கள்லேருந்து மேலே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சி தேர்ந்த ஒரு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய மனுஷன் தன்னால் முடியலன்னா விலகி போயிடணும். அதை விட்டுட்டு தொண்டர்களை கொண்டு போய் அவங்ககிட்ட வடக்கண்ட அடகு வைக்கிறதுன்றது வந்து இது ஆகப்பெரும் கேவலமான ஒரு விஷயம். இவரால் சேர்ந்து இருக்கவும் முடியல, சேர்ந்து இல்லாமல் இருக்கவும் முடியல அப்படின்ற ஒரு நிலையில் இவர் போயிட்டுருக்காரு. இவர் வாழ்க்கை என்ன ஆகும்னு அவருக்கே தெரியல. அவரோட அரசியல் வாழ்க்கை சூனியமாக போகுதுன்றது அவருக்கு தெரியுது. ஆனால் அவரால் எதுவுமே செய்ய முடியல. இந்த கூட்டணியை விட்டு அவர் வெளியே வர முடியாது. வந்தார்னா ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்குன்றது அவர்களோட மிரட்டல். ஸோ அதனால இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கட்சியை கைப்பற்றி வச்சுக்கணும். முதல்ல கட்சிக்கு நம்ம தான் பொதுச் செயலாளர்னு இருக்கணும். அடுத்து தேர்தல் நம்ம தலைமையில் இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்து ஜெயிச்சா கூட முதலமைச்சர் வர முடியும், இல்லை எதிர்கட்சி தலைவரானால் வர முடியும் அப்படின்ற ஒரு உள்ள பயம் வேற இருக்கு. இப்படி பாவம் அவர் என்ன பண்றதுன்னு அவருக்கே புரியாத ஒரு நிலை. சரி, வழக்கமா தமிழ்நாட்டு தேர்தலில் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போகும், அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு வரும். இந்த முறை வந்து அதிமுக தொண்டர்களே இந்த கூட்டணியை விரும்பல அப்படின்னா அதிமுக தொண்டர்களுடைய வாக்குகள் யாருக்கு போகும்? திமுக எதிர்ப்பு வாக்குகள் கண்டிப்பா அதிமுகவுக்கு போகும்போது பிஜேபிக்கு போகாத வாக்குகள் பல இருக்கும். அப்ப இந்த வாக்குகள்லாம் அடுத்து யாருக்கு போகுது? திமுக வாக்கு திமுக எதிரான வாக்கு இது மட்டும்தான் தமிழ்நாட்டில். இதுல வந்து திமுகவோட அந்த 1.5% கம்யூனிஸ்ட் கட்சி 2 இருக்கு. அதே மாதிரி திருமாவளவன் இருக்காரு, அவருக்கு 1% வாக்குகள் இருக்கு. இது அப்படியே இருக்கு இந்த இது. ஏன்னா இது வாக்குகள் இருக்கோ இல்லையோ, இது ஒரு லாபி. அரசு ஊழியர்கள் அவர்களை கைக்குள்ள போடணும்னா கம்யூனிஸ்ட் கட்சி கட்டாயம் வேணும். யூனியனில் ஸ்ட்ராங்கு. இது கலைஞர் இருந்த காலம், ஜெயலலிதா இருந்த காலம், எம்ஜிஆர் இருந்த காலத்துலேருந்து இதுதான் இன்னைக்கு வரைக்கும் அதோட தொடர்ச்சி இருக்குது. ஸோ அந்த லாபிக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தேவையை தவிர கம்யூனிஸ்ட் கட்சியில் பெரிய வாக்கு வங்கிலாம் கிடையாது, 1.5% தான். ஆனால் வேலை பார்க்குறக்கு ஆள் இருக்கும். அரசு ஊழியர்களை உள்ளே இழுத்து போட்டால் தான் தேர்தல் வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி திருமாவளவன் அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து கிரவுண்ட் ஒர்க்குக்கு அவர்கள் தேவை, ஒரு கூட்டம் தேவை இறங்கி வேலை செய்கிறது. அதுக்கு அவர்கள் இருக்காரு. இந்த கூட்டணி அப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கு எதிரான வாக்குகள் ஏடிஎம்கேக்கு விழுந்துக்கிட்டு இருந்தது. இப்போ பிரிஞ்சு கொஞ்சம் சீமானுக்கு போகும், கொஞ்சம் விஜய் போகும், கொஞ்சம் அஜித்துக்கு போகும், கொஞ்சம் சிம்ரனுக்கு போகும், கொஞ்சம் நயன்தாராவுக்கு போகும், இப்படின்னு பிரியும். இதுதான் உண்மை. தவிர நயன்தாராவோ இதில் சிம்ரனோ ஆட்சி அமைச்சிட முடியாது, விஜயோ. இல்ல, இந்த அதிமுக பாஜக கூட்டணியில இப்படி பிரச்சனைகள் எழ அது விஜய்க்கு தான் நல்லது, அந்த வாக்குகள்லாம் விஜய்க்கு தான் போகும் அப்படின்னு ஒரு எந்த கட்சியுமே ஒரு தலைவன் வந்து கொள்கை ரீதியாக அந்த தலைவனை நேசித்து புரிந்து கொண்டு அந்த தலைவனை தலைவராக்கணும்னு சொல்லி வர்ற ஒரு கட்சி தான் பவர்ஃபுல்லாகவும் அடுத்த கட்டமாக போகுமே தவிர, இப்போ இதில் வந்து இப்போ ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் உங்களுக்கு பத்திரிக்கை வச்சு கௌரவமாக அழைச்சி, ஐயோ மேடம் பண்ணிட்டாங்க, வாங்க மேடம் வாங்க மேடம், அவங்கள கூட்டு போய் உட்கார வை, ஸ்பெஷல் அந்த ரூமில் உட்கார வைன்றது தான் மரியாதையே தவிர. இப்போ ஒருத்தர் கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்க, கூப்பிடல போகிறாரு,
சரி அங்கே உட்கார வைங்க, மீதி இருந்தால் அவருக்கு போடலாம் இலைய போட்டு, அந்த மீதம் பூரா அவருக்கு தான் அப்படின்னாங்கன்னா அது மரியாதையா? இல்லை சிறப்பாக கூப்பிட்டு ஒருத்தரை வந்து விருந்து கொடுக்கறது மரியாதையா? விருந்துன்றது எது மரியாதை? அரசியல் இதெல்லாம் பார்க்க முடியுமா சார்? நீங்க அதானே ஏற்கனவே சொல்றீங்க. அவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஏன்னா சதவீதம் இதுக்கெல்லாம் வாக்கு வரும். விழுகாதது பூரா யாருக்கு அது போய் அப்படி இல்ல. அதுக்கு ஏற்கனவே விஜய்க்குன்னு விஜய்க்கு யங்ஸ்டர்ஸோட விழுந்தா, இப்ப வாக்குகள் விஜய் வந்து போகுதுன்னு என்ன வச்சுக்கோங்க. இதா? எக்ஸ்ட்ரா வந்து சிறுபான்மையினர் வாக்கு, அதிமுக எதிர்ப்பு வாக்கு, பாஜக அதிமுக அதைத்தான் நான் கூட்டணியை சொல்றேன். விரும்பாத மிஞ்சின வாக்கு, வடை, திமுக எதிர்ப்பு சாம்பார் வாக்கு, இதெல்லாம் வடை. வந்து அவருக்கு லாபம் தானே. இதுல மான ரோஷம் எல்லாம் யாரோ இல்ல பாத்துட்டு இப்ப இருப்பாங்களா? விஜயோட நிலைமை என்ன அப்படின்னு ம். பாத்தீங்கன்னா, இப்ப நீங்களே பார்த்துருப்பீங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு கல்யாணம், அது ரொம்ப நெருங்கிய அத்தை பகல மாமா பிள்ளை அக்கா பிள்ளை வீட்டுக்கு போனீங்கன்னா சடங்கு ஏதாவது வைக்கும்போது மீதி இருக்கிற சாப்பாடுலாம் அக்கா தங்கச்சிகளுக்கு போட்டு கொடுத்துருவாங்க பாத்திரத்தில் வச்சு. அதை போய் அவங்க நைட்டு சாப்பிடுவாங்க, அடுத்த நாள் சாப்பிடுவாங்க. ம். 3வது ஆள் கொடுக்க மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க, அவங்க வாங்கிட்டும் போக மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த மிஞ்சி போனது இருக்குல்ல, அதிமுகவுக்கு எதிராக விழுகிறது, இப்போ சீமானுக்கு எதிராக விழுகிற 1/2%, ம். ஏடிஎம்கே எதிராக விழுகிற 1.5%, அப்புறம் சிறுபான்மையினர்லேயே வந்து இப்போ அரசியல் தெரியாத அரலூசுகள் இருப்பாங்கள்ல, இவர்கள் வாக்குகள்லாம் வந்து சின்ன பசங்க, குழந்தைங்க, இவர்கள் வாக்குகள் தான் விஜய்க்கு போகும். அதைத்தான் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை தான் சொல்கிறீங்க. நான் வந்து உதாரணத்தோடு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கே அது தெரிஞ்சிருக்குல்ல, சில்லற வாக்கு சிதறின வாக்கு தான் விஜய்க்கு விழுகும் அப்படின்றத. அவ்வளோதான். அவருக்குன்னு ஒரு தலைவனாக ஏற்றிக்கிட்டா ஒரு பெரிய கொள்கை தலைவர், ஒரு பெரிய அரசியல் ஞானின்லாம் கிடையாது. புதுசாரில் சின்ன பிள்ளைங்க முதல்ல காலேஜில் சேர்ந்தது, ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு, சின்ன வயசில் விஜய் படம் பார்த்தது, சச்சின் படம் பார்க்கும்போது குழந்தையா இருந்தது, அதெல்லாம் இப்போ ஓட்டு போடும். அதை வச்சு நீங்கள் ஜெயிச்சிட முடியாது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தாவேகா தலைவர் விஜய் 2 பேருமே இந்த தேர்தல்ல மாபெரும் வந்து அரசியல் தலைவர்களாச்சே 2 ஆமா. பேரும். இவங்களால தான் இந்த தேர்தல் வந்து 4 முனை போட்டி. 2 பேருமே ரொம்ப சவாலா இருப்பாங்க. திமுக வெற்றி பெற்றாலும் சரி, அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றாலும் அவ்வளோ இலகுவா இருக்காது அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வருது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. காமராஜர் இறந்ததுக்கு அண்ணா ரொம்ப அழுதாரு அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து அது சோசியல் மீடியா முழுக்க பேசுபொருளாகி இருக்கு. சில நேரம் இந்த கஞ்சா குடிக்கிறவங்கெல்லாம் இப்போ இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்களில் வந்து டாஸ்மாகில் போய் சரக்கு அடிக்கிறவர் ஒரு விதமாக இருப்பாங்க. கஞ்சா போதைக்கு அடிமையானவர்கள், ப்ரௌன் சுகருக்கு அடிமையானவர்கள், இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் அந்த போதை வந்து வேறு வேறு மாதிரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கஞ்சா போதைக்கு அடிமையானவர்கள் தான் இது போன்ற வந்து எதையோ ஒன்று சம்மந்தம் இல்லாமல் எதையோ ஒன்று கோர்த்து விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரியான, நான் அதுக்காக நீங்கள் கேட்குற நபர் அப்படி ஆளுன்னு நான் சொல்ல வரல. இந்த மாதிரிலாம் இருக்குன்னுவாங்க. கஞ்சா இழுத்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். எங்கள் ஊரில் வருது, நம்ம கஞ்சா இழுத்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான், ஏன் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க. இதை நீங்கள் யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது, தப்பாக போயிடும். ஸோ அப்படி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் எதை என்ன கேட்டீங்க, சீமானை பற்றி கேட்டீங்க. அதாவது அண்ணாதுரை வந்து 1969 இறந்துட்டார். முதலமைச்சராக இருக்க இறந்துட்டார், அது எல்லாருக்குமே தெரியும். காமராஜர் அதற்கப்புறம் ஒரு 6 வருஷம் கழிச்சு தான் சாகிறார். 69 எங்க இருக்கு, 70 6 மாதம்லாம் கிடையாது, 6 வருஷம். அப்போ இவங்கள்ட்ட எந்த லட்சணத்தில் அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு, எதை படிச்சுட்டு எதை வாந்தி எடுக்கிறாங்க, எங்கே குடிச்சிட்டு எங்கே வாந்தி எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான் இருக்கா. அப்போ ஒரு அரசியல் தலைவர் என்ன எனக்கூடிய சொல்கிறது பூரா பொய். அதாவது ரசிக்கிற மாதிரி இருக்கணும், புரியுதா உங்களுக்கு? ரசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து எதை வேணாலும் வாய்க்கு வந்தது, ஏன்னா ஹியூமன் கேபிட்டல்ஸ்க்கு தெரியாது தன்னுடைய பின்பற்றாளர்கள் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லைன்றதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் அடுக்கு மொழியாக அடிச்சு விடுறது. மாடு மேய்ச்சா 1 லட்ச ரூபா சம்பளம், இது பண்ணா நீ வந்து இப்போ டூரிஸ்ட் கைடானேவே வர்றான், டூரிஸ்ட் சுற்றி பார்க்குறதுக்கு இவனை தான் கூப்பிட்றானா, வாடா டூரிஸ்ட் கைடு வா, என்னை கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் சுற்றி காமின்னு. கூமாப்பட்டின்னு ஒருத்தன் கத்துனான், ஊரே அங்கே போய் நிற்கிது, அடுத்த செகண்ட் பைக் எடுத்துட்டு டூரிஸ்ட் கைடை கூப்பிட்டா கூமாப்பட்டி கூப்பிட முடியும்? எவ்வளோ பெரிய கூப்பிட்ட பாருங்க. இந்த மாதிரி பார்க்குறவனை ரசிக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி பேசி ஏதாவது பொய் புரட்டு பித்தலாட்டது. இப்போ ஃபாரினர் வரான், எந்த ஃபாரினர்மா இப்போ வந்து ஆளை கேட்டுட்டு இருக்கான், எனக்கு எதாவது சுற்றி காட்டுங்க, மீனாட்சி அம்மன் கோயில் எங்கே போகணும். நாங்கள் சின்ன வயசில் இருக்க காலத்தில் மேப்பு வச்சுருப்பான், இது 10 ரூபா 20 ரூபாய்க்கு வைக்கிற மேப்பை விரிச்சிடுவான். இந்த ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம், அதில் போனால் லெஃப்ட்டில் வந்து நேதாஜி ரோடு, இதில் போனோம்னா திண்டுக்கல் ரோடு, இந்த ரோட்டில் நேராக போனால் மீனாட்சி அம்மன் கோயில். யார் ஒருத்தரை கேட்க மாட்டான் வெள்ளைக்காரன். இன்றைக்கி இவ்வளோ மோஸ்ட் அட்வான்ஸாக போய் கூகுள்
மேப் வந்துருச்சு, என்னென்னமோ வந்துருச்சு. நீங்கள் அமெரிக்கா போனாலும் சரி, ஆஸ்திரேலியா போனாலும் இப்போ கூகுளில் வந்து ஸ்கேன் பண்ணிங்கனாலே அந்த லாங்குவேஜே மாறி காட்டும், தெரு என்னன்னு காட்டிடும். இந்த கூமுட்டை சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி உன்னையெல்லாம் கைடு ஆக்குறேன், உனக்கு சம்பளம் வரணும். இதை கேட்டு 100 முட்டாள்கள் கை தட்டிகிட்டு இருக்கான். மாடு மேய்க்கிறதுக்கு விட்டுக்கிட்டு இருக்கான், காட்டில் மாடு மேயுது, பால் வியாபாரம் அதான் இருக்குன்னு எல்லாம் வந்து பொய் புரட்டு புத்தலாட்டம். இதெல்லாம் எவனுமே பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்ற நிலைமையில தான் இருக்கு. இல்ல எல்லாருமே வந்து அது மாதிரி செத்து போன ஐடிக்கு போயிட்டா விவசாயம் பண்றது யாருன்ற ஒரு இதுவும் இருக்குல்ல சார். இல்லம்மா, இப்போ உங்க பையனை அனுப்புங்கன்ற நான். நீங்க நீங்க என்ன அடுத்தவனுக்கு அட்வைஸ் சொல்றதுக்கு அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? நீ மானம் உள்ள ரோசம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தால் சொன்னோம். என் மகன் 5வது முடிச்ச உடனே போதும்டா தம்பி இந்த மாட்டை வளடா, அப்பா வாங்கி தரேன்டா, மாடு ஆடு கோழி நாய் பன்னி இந்த 5 நீ மெய், எதை சிறப்பாக நீ செய்கிறோ அப்பா வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணி நீ மாடை சிறப்பாக காமிச்சிட்டேன்னா 100 மாட்டோட பண்ண வச்சு தரேன்டா, இல்லை பன்னி பண்ண வச்சு தரேன், இல்லை நாய் பண்ண வச்சு தரேன், அதை வச்சு நீ பண்ணுக்கிடா மகனே அப்படின்னு சொல்லிட்டு அதே வேகத்தில் வண்டி ஏறி வந்து ஒரு கூட்டத்தில் என் மகனுக்கு வெரைட்டிக்கு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், அவன் அதை 5 வருஷத்துக்கு வளர்ப்பான், டாஸ்க்கு எதை நல்லா வளர்க்குறானோ அதை வந்து அவனுக்கு பண்ணையாக வச்சு கொடுத்துருவேன். அதே மாதிரி இந்த பக்கம் என் மகளுக்கு 10 செடி வச்சு கொடுத்துருக்கேன். எந்த செடி அந்த பாப்பா நல்லா வளர்க்குதோ, புல் வளர்த்துச்சுன்னா மாட்டுக்கு புல் தயாரிக்கும் மரங்களோட மாநாடு நடத்தப்படுவார் சார், அடுத்த மாநாடு பண்ணிடலாம். நெல் நிலத்தை நெல் நல்லா வளர்த்துச்சுன்னா நெல் விவசாயம் பண்ணுவதற்கு என் மகளுக்கு நான் செய்வேன். என் மனைவி அதற்கு உடந்தையாக இருப்பார், உடன்பட்டு நாயும் பண்ணியை வளர்ப்பதற்கு அவருக்கு வழிகாட்டுவார்னு சொல்லியிருந்தா எல்லாரும் போவான். நீ உன் பிள்ளைய போட்டு நீ ஈசிஆர் ரோட்டில் வீடை வாங்கிட்டு ஃபாரின் காரில் போயிட்டு வந்துட்டு ஊரில் இருக்க அப்பாவி பிள்ளைய படிக்கிற பையன்லாம் நிறுத்திட்டு மாடு மேயே பண்ணி மேயின்னு எப்படி ஏற்றுக்குவாங்க? இதை எப்படி யார் நம்புவா, யார் ஏற்றுக்குவாங்க? நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? நீங்கள் அந்த கட்சி கிடையாது. ஏன்னா தெளிவாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த கட்சியில் இல்லாமல் இருக்கீங்க, ஃபாலோவராக இல்லாமல் இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து விவரம் தெரியாத 4 பேர் சிக்கிட்டான்றதுக்காக உங்கள் கூட்டத்தை நல்லா பேசுகிறான்னு வேடிக்கை பார்க்க வர்றான்றதுக்காக அவனெல்லாம் பண்ணி மேய்க்க விட்டுருவியா, மாடு மேய்க்க விட்டுருவியான்னு ஒரு கேள்வி. பண்ணி மேய்ச்சா பெருமை, படம் எடுப்பீங்க, மாடு மேய்ச்சா அசிங்கமா அவமானமான்னு கேட்டிருக்காரு. அதைத்தான் சொல்கிறேன், நீ முதல்ல செய்யுன்ற. செஞ்சுட்டு காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சு சிலம்பம் ஆடிட்டு கோழிகளுக்கு தீனிகளை போட்டு 4 பன்னியை குளிக்க ஊற்றிட்டு 2 மாட்டை கழுவி என் தங்கச்சியை கூப்பிட்டு பாலக்கரம்மா அப்படின்னா அது கறக்க போகுது, காய்ச்சி பையனுக்கும் பொண்ணுக்கும் கொடுத்துட்டு அவங்கள கூப்பிட்டு பன்னியை குளிக்க ஊற்ற சொல்லுமா, இதை பண்ண சொல்லு, இந்த நாயை வந்து குளிக்க ஊற்றி கட்டி போட சொல்லு, வாக்கியம் கூப்பிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8:30 மணிக்கு வந்து பேப்பரை படிச்சுட்டு ஒரு அரசியல் தலைவனா கட்சி தொண்டர்களை சந்திச்சுட்டு 10:30 மணிக்கு கூட்டத்தில் வந்து எப்படி பண்ணி மேய்க்கிறேன் வீட்டில், எப்படி மாடு மேய்க்கிறேன் அப்படின்றத ஒரு வீடியோவாக போட்டு காமிச்சு நீங்களே இதை பண்ணுங்கள் கோடிக்கணக்கில் லாபம் வரும்னு சொன்னால் பரவாயில்ல, ஒருத்தர் பின்பற்றுவாங்க. நீ வந்து ஓசியில் காசை வாங்கிட்டு டிஸ்கவரி காரை வாங்கிட்டு சுற்றிக்கிட்டு அங்கங்கே வசூலை போட்டு சுற்றிட்டு இவர் வந்து ஊரில் இருக்கணும் பண்ணி மெய் நாய் மேய்ப்பான். அது பத்தாக்குறைக்கு இந்த கூமுட்டையை கேட்குறான்றக்காக செத்து போய் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவரை உயிரோடு இருக்கவர் பார்த்து அழுகிற, அதாவது உயிரோடு இருக்கவரை செத்து போயிட்டாரு, ஏற்கனவே செத்தவர் பார்த்து கதறி கதறி அழுதாருன்னு சொல்றியே, நீ எவ்வளோ பெரிய கூமுட்டையாக இருக்கும்? உன் தொண்டை எனக்கு சீமான் மேலே மரியாதை உண்டு. ஏன்னா இவ்வளோ கூமுட்டைகளை பொய் சொல்லி ஒருத்தர் நம்ப வைக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய இது வேணும், எவ்வளோ பெரிய திறமை வேணும்னு நினச்சி பாரு. இத்தனாயிரம் பேரை வந்து பொய்யை சொல்லி நம்ப வைக்கிறாருன்னா மிகப்பெரிய அறிவாளி தான். இந்த காமராஜர் தொடர்பா திமுக எம்பி சிவா பேசியது ஒரு சர்ச்சையாச்சு, காங்கிரஸ் தரப்புல இருந்து விமர்சனம் வருது. இந்த மோதல் போயிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு கேள்வி வைக்கப்படுது, அதுக்கு இந்த பதில சொல்றாரு அவர். அதைத்தான் சொல்றேன், எலவும் தெரியாத எட்டும் தெரியாத ஆள்மா, புரியுதா? வாய்க்கு வந்ததை நல்லா பேசுறோன்றதுக்காக கலைஞர் வந்து பார்க்கல பிடிக்கல அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுக்கு இதை ஆரம்பிக்கிறாரு அவரு. சீமான் வந்து மாவு மிஷின் மாதிரி பார்த்துருக்கீங்களா? மாவு அரைக்க போயிருக்கீங்களா நீங்கள்? ஒரு பெரிய புனல் மாதிரி இருக்கும், கீழே வச்சு ஒரு இது மாதிரி சுற்றுவாங்க. அது கோதுமையை போட்டாலும் அரைக்கும், அரிசியை ஊற போட்டு காய போட்டு கொடுத்தீங்கனாலும் அரைக்கும், மல்லித்தூளை கொடுத்தீங்கனாலும் அரைக்கும். அதுக்கு என்னன்னு தெரியாது, அந்த மிஷினுக்கு தெரியாது, போடுறத அரைச்சி வெளியே தள்ளும். அந்த மாதிரி தான் சீமான். இதையா படிச்சுட்டு அழகாக வாந்தி எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டி பார்க்குற, ஆகா என் தலைவன் பின்னிட்டாயா. காமராஜர் செத்ததுக்கு அண்ணா எழுதியிருக்காரு, மகாத்மா காந்தி எழுதியிருக்காரு செவுத்துல முட்டி முட்டி, நேரு உருண்டு மண்ணில் உருண்டு எழுதியிருக்காரு. புரியுதா அவங்களுக்கு? ஸோ அவர்கள்லாம் வடக்கன்றதுனால அவர்கள் பேரெல்லாம் ஏன் சேர்த்துருக்கணும்ல. சரி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சீமான் அவர்கள் வந்து சந்திச்சு பேசியிருந்தாரு.
முதலமைச்சர் அவருடைய சகோதரர் இறந்த அதுக்கு வந்து மரியாதை நிமித்தமா சந்திச்சார் அப்படின்னு செய்திகள் வெளியானது. இவர் வெளியில வந்து பேட்டி கொடுக்கும்போது அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயமும் பேசியிருக்கோம், உங்களுக்கு தெரியும் போக போகன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த விஷயமா கேஸ் நடக்குது இல்ல, எந்த கேஸ்? ஏதோ ஒரு கேஸ் பெங்களூர்ல ஒரு லேடி, அந்த கேஸ் விஷயமா பேசியிருப்பாரு. அது சொல்லியிருப்பாரு, அதை பார்த்து பண்ணுங்க அது அப்படின்னு. சுப்ரீம் கோர்ட்ல இல்ல சார் இருக்குது. இருந்தாலும் போலீஸ் போய் அங்க இப்போ அப்ஜெக்ஷன், இப்போ அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க வைங்க, ம். போலீஸ் அப்ஜெக்ஷன் தெரிவிக்காம இருக்கணும். ஒரு பெயில் கொடுக்க சொல்றாங்க, எதனா போலீஸ் அப்ஜெக்ஷன் தெரிவிக்காம இருந்தால் மட்டும் ஈஸியா கிடைக்கும். இதுக்கு முன்னாடி விசாரணை இங்க போயிட்டு இருந்துச்சு. அது திடீர்னு சுப்ரீம் கோர்ட்ல கூப்பிட்டு கேட்டாங்க, இவரை வச்சிருக்கலாமா, உள்ள தூக்கி போட்டு நொக்கலாமான்னு கேட்டாங்கன்னு வைங்க. ஐயா பிடிச்சி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ட்டாங்கன்னா தமிழக அரசுல, ம், ம். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி சொல்லிடக்கூடாதுன்றக்காக பார்த்துருப்பேன். இவங்க பற்றி இவரோட ஜனநாயகம், இவரோட அரசியலை பற்றி தெரியாதா? அப்படியே இப்போ இவர் மேலே, முத்து மேலே ஒரு உயிரே வச்சுருந்தார் யார், சீமான்னு. அப்படியே பார்த்து அப்படியே இப்போ ஸ்டாலினுக்கு ஆறுதல் சொன்னோடனே அவர் கத்தி துடிச்சிக்கிட்டு இருக்கு. அவருக்கு போய் இவர் ஆறுதல் சொன்னோடனே அவர் மனசு சாந்தி அடைஞ்சு, சீமான் வந்ததுனால தான் நான் ஆறுதல் அடைஞ்சேன், இல்லைன்னா எங்கள் அண்ணன் இறப்புக்கு என்னை யாருமே ஆறுதல் படுத்தியிருக்கவே முடியாதுன்னு சொல்ல போகிறாரா? இது எல்லாமே டுபாக்கூர் அரசியல். சீமான் வந்து வடிவேல் மாதிரிப்பா, 6 மணிக்கு மேலே ஒரு நாரவாய் மாறிடுமா. உள்ளே போகிறப்ப நல்லா தானடா இருந்த, எங்கள் அண்ணன் சேர்த்ததுக்கெல்லாம் வந்து ஐயான்னு அழுதுட்டு போனீங்க, இப்போ என்னடா ஆச்சு உனக்குன்ற கதையில் தான் போகுது. விஜய் அவர்கள் வந்து 2வது மாநாடு வந்து 25ஆம் தேதி நடத்த போகிறாங்க. அந்த தொடர்பான போஸ்டர்ஸ், பேனர்ஸ் இதுல எல்லாம் வந்து இந்த நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்துருக்காங்க. மக்கள் விருப்பப்படும் முதல்வர் அப்படின்னு அந்த போஸ்டர்ல அடிங்க அப்படின்னு சொல்லி. தமிழக மக்கள் வந்து ஆந்திரா மக்களா, கேரளா மக்களா, அதை போட்டு தமிழக மக்கள் வந்து இல்ல அதை போட்டிருக்காதே, இல்ல இது மென்ஷன் பண்ணிருக்காங்க. தமிழக மக்கள் முதல்வர் தான் போட்டிருப்பாங்க. தமிழகத்துல தானே சார் அவங்க போட்டிடுறாங்க. போட்டிட்டாலும் இப்ப யார் எந்த மக்கள்னு வேணும்ல. சரி, தமிழக மக்கள் விரும்பும் முதல்வர்னே வச்சுக்கோங்களேன். திமுக அதிமுக ரெண்டையுமே விரும்பல, இது நமக்கு தான் ஓட்டு போட்டு நம்மளை தான் தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு இதுல அவங்க போயிட்டு இருக்காங்க. தமிழக மக்கள் முழுக்க விஜய் அவர்களுக்கு ஆதரவா இந்த தேர்தலை இறங்க போறாங்களா? இறங்க போறாங்கன்னு நீங்க ஏன்ட்ட கேட்டீங்கன்னா, போட்ட போஸ்டர் அடிச்சவன்ட்ட இல்லமா கேட்கணும். போஸ்டர் அடிச்சது யாரு? ஒண்ணு குஷியா இருக்கும், குஷி ஆனந்த்னு 2 பேர் இருக்காங்க. குஷி ஆனந்த் உங்களுக்கு தெரியும். குஷி ஆனந்த் யாருன்னு தெரியுமா? ஹைட்டா இருப்பாப்புல, மாமனார் வீட்டுல இருந்து துரத்தி விடப்பட்ட ஒரு நபர். அவரை கொலை பண்ற கூட ட்ரை பண்ணாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல. இந்த 2 பேர் இருப்பாங்க, ஒன்று புஷி ஒன்று குஷி. இந்த 2 பேர்கிட்ட தான் கேட்கணும். அவங்க தான் போஸ்டருக்கு எழுதி கொடுத்துருப்பாங்க, மக்கள் விரும்பும் முதல்வர். அவர் மித்தவெல்லாம் மாடுகளும் ஆடுகள் விரும்பிக்கிட்டு இருக்கு, இவங்களை மட்டும் மக்கள் விரும்புறது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அடிக்கணுன்றதுக்காக ஏதாவது அடிச்சு விட்டுருப்பாங்க. காசு இருக்கு, போஸ்டர் அடிக்கணும்னா ஏதாவது கண்டென்ட் வேணும்ல, அதுக்காக அடிச்சு விட்டுருப்பாங்க. அவங்க அப்பாவே விரும்பலையம்மா விஜய் முதல்வர் ஆகிறத, அப்புறம் தானே அவன் மக்கள் விரும்புவாங்க. பெத்த தந்தையை துரத்தி விட்டாப்புல, தாயை துரத்தி விட்டாப்புல, மனைவியை துரத்தி விட்டாப்புல, கேட்டால் பர்சனலில் தலையிடுறான்னுவாங்க. கட்சி நிகழ்வு, கொடியேற்ற நிகழ்வுக்குலாம் அவங்க தந்தை வந்திருந்தாரு, அப்புறம் ஏன் விரும்பலன்னா முதல்வர் ஆகிறது விரும்பல. இப்பயே நம்மளை மதிக்க மாட்டேறான், சரி கூப்பிடுறான் தம்பி அப்படின்னு போயிருப்பாங்க. பெத்த தகப்பனுக்கு வந்து மனசு கேட்காது, கூப்பிடுறாங்க சரி பார்த்துட்டு வருவோம். ஆனால் முதல்வராக விரும்ப மாட்டார் அவர். இப்பயே வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சே நம்மளை மதிக்கலையே, முதல்வராகி எப்படி இது பண்ண போறான்றக்க வேணான்னு தான். ஓகே, இந்த கட்சியிலேருந்து வெளியில வந்த முன்னாடி ஸ்போக் பர்சனா இருந்த நபர் வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள் விஜய் தொடர்பா பேசிட்டு இருக்காரு. அதுல 2 விஷயம் முக்கியமா, விஜயை இயக்குவதும் தாவேகாவை இயக்குவதும் புஷி ஆனந்த் தான் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இது வந்து போற போக்கு பார்த்தா எலெக்ஷன்ல வந்து இவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இதாகாது, எலெக்ஷன்ல வந்து தாவேகா தேராதுன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இன்னொன்று வேட்பாளருக்கு 2 கோடி கேட்குறாங்க, அவங்களே வந்து செலவு பண்ணி இந்த தேர்தலை சந்திச்சா அந்த காசை எடுக்கணும் தானே நினைப்பாங்க. அப்ப திமுக அதிமுகவுக்கு எப்படி மாற்றாகும் தாவேகா? இதெல்லாம் தெரிஞ்சுதானே மௌனமா இருக்காரு. அப்ப விஜய் என்ன புதுசா வந்து என்னத்தை மாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இவரை யார் நம்ப சொன்னான்னு தான் நம்ம கேட்கிறோம். இவர் என்ன சொல்றது, ஊருக்கே தெரிஞ்சதே, அதாவது யாருக்குமே தெரியாதது அந்த கட்சியில இருந்து நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன்னு சொன்னா போறாங்க. ஊருக்கே தெரிஞ்ச விஷயத்த அந்த கட்சியில இருந்து வந்து சொல்றேன். இல்ல, வெளியில பரவலா பேசுறதுக்கும் கட்சிக்குள்ளே இருந்த ஒரு நபர் பேசுவதற்கும் வித்தியாசம். அதான் இப்ப 2 ஒன்னா ஆயிடுச்சுன்னா அதை அப்படியே விட்டுற வேண்டியதானே. கொள்ளையடிக்கிறதுக்காக நம்ம கட்சி ஆரம்பிச்சிட்டு, விஜய் வந்து என்னன்னா படத்துக்கு 100 கோடி 2 வருஷம் ஆகுது படத்தை முடிக்கிற, அதில் 50 கோடி டாக்ஸா பிடிங்கிடுறாங்க, ஒரு 50-60 கோடி தான் தேருது. இது மொத்தமாக ஒரு 500 கோடி தரேன்றாங்க, வாங்கிட்டு இதில் இறங்கினது தானே அது. இப்போ என்னமோ ஒரு தியாகி மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, ஏதோ அந்த தேசத்துக்காக வந்த பெரிய தியாக சுடர் மாதிரி. அவருக்கு அரசியலும் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது.
பணத்தை மொத்தமாக ஆட்டையை போடுறதுக்காக வந்திருக்காப்புல. புஷி ஆனந்த் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 எஸ்டேட் இது அந்த காலத்தில் எஸ்டேட் வாங்குவாங்க ஊட்டியில், கொடைக்கானலில். இப்போ புஷி ஆனந்த் ரெசார்ட் வாங்கி போட்டிருக்காப்புல எங்கன்னா பாண்டிச்சேரி பக்கத்தில். அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அவர் அதற்கான வேலையை அவர் பார்க்குறாரு. விஜய் அவருக்கான வேலையை அவர் 500 கோடி அடிக்கிறோம். அந்த யானை திங்கிறது மிஞ்சினது தான் எறும்பு திங்குன்னுவாங்க. புஷி ஆனந்த் ஒரு எறும்பு. இந்த எறும்பு அந்த யானை கூடயே இருக்குது. காலில் மிதி பற்றாமல் அந்த காலிலேயே நகைக்கண்ணிலே படுத்திருக்கும். புரியுதா? விஜய் போட்டு மிதின்னு மிதித்தாலும் எறும்பு சாவாது. ஏன்னா அது நகை கண்ணுக்குள்ளே இருக்கும். அப்புறமா வெளியே வந்து எட்டி பார்க்கும், யானையை பார்க்கும், யானை பார்க்க என்ன நீ சாகலையா அப்படின்னு. சரி, இந்த மாதிரி எறும்பு தான் நமக்கு வேணுன்றதான் புஷி ஆனந்த். புரியுதா உங்களுக்கு? அது அந்த யானையோட நெகக்கண்ணில் இருக்கக்கூடிய எறும்பு தான் புஷி ஆனந்த். நீங்கள் ஒழிக்கவே முடியாது. இவரெல்லாம் எலி மாதிரி போய் காலுக்குள்ளாங்கிட்டு ஓடி நச்சுன்னு மிதிச்சு காலியாயிரும். ஸோ அந்த மாதிரி புஷி ஆனந்த் எவ்வளோ சம்பாதிக்கணுமோ அதை பண்ணிகிட்டு இருக்காப்புல. விஜய் எந்த அளவுக்கு சம்பாதிக்கணுமோ அவர் அதை பண்ணிகிட்டு இருக்காரு. ஆதவர்ஜினா தான் ஒரு இழிச்சவாங்க. இல்ல ஆதவர்ஜினா ஓரங்கட்டப்படுகிறார். ஓரங்கட்டப்படலம்மா, அவர் ஒருத்தர் பிளாட்பாரத்துலேருந்து வேடிக்கை பார்க்குறான். ஐயோ பிளாட்பாரத்தை தள்ளிட்டாங்கன்னா முதல்ல இருந்தே அவன் பிளாட்பாரம் தானம்மா. அப்புறம் ஓரம் கட்டப்படான்னு அவர் மெயின் ரோட்டில் போயிட்டு இருந்தவரை ஓரம் கட்டிவிட்டாங்க. அவர் பிளாட்பாரத்துலேருந்து உள்ளே போக பார்க்குறாரு, நுழைய விடாமல் அப்படியே பிளாட்பாரத்துலேயே வச்சுருக்காப்புல புஷி ஆனந்த். புரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்து ஓரம் கட்டப்படுறது. அவர் உயரத்துக்கு அவர் ஓரமாக தான் நிற்க சொல்லியா, நடுவில் எப்படி நிற்க. அந்த மாதிரி தான் அவர் போயிட்டுருக்காரு. அவர் பாவம், எனக்கு தெரிஞ்சு பாவப்பட்ட ஆள் வந்து அந்த கட்சியில் இவர் தான். யார்? ஆதவர்ஜினா தான். ஏன்னா குடும்பத்துலேருந்தையும் துரத்தி விட்டாங்க, குடும்பத்துலேயும் கொல்ல வேற பார்க்குறாங்க. பல்வேறு விஜய் கூட இவ்வளோ த்ரெட்டு கிடையாது, ஆதவர்ஜினாக்கு தான் அவ்வளோ த்ரெட்டு இருக்கு. மாமனாரும் பேர் கெட்டு போச்சு. மாமனாரோடைய ஒய்ஃபோட தம்பியும் அவர் ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லிட்டாரு மாதிரி சொல்லும்போது இதில் பாவம் ஏமாந்து போய் இருக்கிறது, நம்பி ஏமாந்தது ஆதவர்ஜினா மட்டும்தான். விஜய் 500 கோடி வாங்கிட்டு அவர் இப்போ எஸ்கேப் ஆயிடுவாப்புல. புஷி ஆனந்த் ரெசார்ட் முடிச்சிட்டாப்புல. இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி துரத்தி விட்டா கூட அவர் பாட்டுக்கு ரெசார்ட் ஓனராக போய் உட்காந்துருவாப்புல. பீச் ஓரத்தில் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டு, ஒரு டிஷர்ட் போட்டு, கோவா டிஷர்ட் போட்டு அவர் பாட்டு உட்காந்துருவாப்புல. சம்பாரிச்சிட்டாப்புல. மாநாட்டில் சம்பாரிச்சாப்புல. 2வது மாநாட்டில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சிருவாப்புல. அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டு இருக்காப்புல. இதில் வேற என்ன இருக்குது? அது போக ஏரியாவுக்கு 1 லட்சம், மாவட்ட செயலாளருக்கு 5 லட்சம்னு வாங்கியிருக்காங்க. பெரிய அளவில் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தா என்னென்னா, புஷி ஆனந்தா விஜயா யார் பணக்காரவங்கன்ற ரேஞ்சில் இப்போ போயிட்டுருக்கு. எப்படி அதானி திடீர்னு உள்ள 50,000 கோடியோட ஒரு பிஸ்னஸ்குள்ளே நுழைஞ்ச ஆள் 12 லட்சம் கோடி வரைக்கும் போய் உலகத்தின் டாப் 10 பணக்காரன்ற ஒரு ஆளாக வந்தார்ல. யார்? அம்பானியை மிஞ்சி, காலத்துக்கு இருந்த அம்பானியவே மிஞ்சி. அந்த மாதிரி தான் இப்போ புஷி ஆனந்தோட சொத்து மதிப்பு 2026 வந்துச்சுன்னா விஜயை விட தாண்டிடுன்றாங்க. அது எந்த அளவுக்கு நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். தமிழக வெற்றி கழகம் தனித்தே போட்டியிடும், விஜய் தான் முதலமைச்சர். நம்ம யாரும் கூப்பிடலையே அவரை, அப்ப தனிச்சு தானே போட்டிடணும். இல்ல, மறைமுகமா பல அரசியல் கட்சிகள் எங்க தலைவரோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அது மறைமுகமான யாரு வேணாலும் சொல்லலாமா? மறைமுகமான்னு யார் வேணாலும் சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? யார் சொன்னான்றது சொல்ல. இப்ப வரைக்கும் பாமக, தாவேகா, காங்கிரஸ் வந்து இணைஞ்சு இந்த தேர்தலை சந்திக்கிற கூட வாய்ப்பு இருக்கு, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து இப்போ கட்சியில அல்லு சில்லறைகள் பேசுறது தான். அன்புமணி ராமதாஸ் போய் விஜய்க்கு பின்னாடி வணக்கம் போட்டு நிற்க முடியுமா? கை கட்டி கூட்டணி தலைவர் விஜய் தான் முதலமைச்சர், என் தலைமையில் வர்றவர்கள் கூட்டணி வரட்டும்னு சொல்லிட்டாப்ல. அப்படி அன்புமணி போய் நிற்பாரா? அவர் ஒரு மைக்கை விலைக்கு வாங்கி ஒருத்தன்ட்ட 8 கோடி ரூபாய் ஏமாந்தார், 10 கோடி. அந்த பையன் தான் இப்போ அங்கே இருக்காப்புல, தாவேகா ஜான் ஆரோக்கியசாமி. ஏற்கனவே ஒரு 10 கோடி ரூபாய் போட்டு போயிட்டான். நீங்கள் தான் முதல்வர் அண்ணா, நீங்கள் தான் ஒரு மைக்கை மட்டும் வாங்கி காதில் மாட்டி விட்டு மெண்டலாகி இன்னைக்கு வரைக்கும் தந்தைக்கு மகனுக்கு சண்டை, அந்த பிரச்சனையில் இருந்தான். அப்படிப்பட்ட நபர் போய் அடுத்து இன்னொருத்த உனைய முதலமைச்சர் ஆகிறேன்னு அங்கே போய் உட்காந்து அங்கே ஒரு ஆட்டையை போட்டு போயிருக்காப்புல. இப்போ இதில் அவர் விஜய் முதல்வர் அப்பா மகன் இப்போ சண்டை போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடு வாங்கி ஈச்சியாரில் வந்திருக்காரு. அன்புமணி எப்படி போய் கூட்டணி சேர்வார்? காங்கிரஸ் ஓனரே இவங்க கிடையாது, டக்ளஸ் ஓனர் இல்லையா? ஓனர் வேற இல்லை, டெல்லியில இருக்காரு. அதனால் இங்கே உள்ள டக்ளஸ்கள்லாம் முடிவு பண்ண முடியாது. ஸோ அதனால அப்படி பாமக பற்றி பேசுனதுனால ராமதாஸ் அவர்கள் வீட்டில் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சேர் கிட்ட வச்சு அந்த சிப் வந்து இப்போ பேசுபொருளாகி இருக்கு. அவர் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிருக்காரு, அது விசாரணை போய்கிட்டு இருக்கு. அவர் ரொம்ப அது தொடர்பாகவே பேட்டிகள் வேற கொடுத்துருக்காரு. நான் இங்கே பேசுறதுக்கு உடனே அங்கிருந்து ரியாக்ஷன் வருது. எங்க இருந்து வருது? அன்புமணி தரப்புல இருந்து ரியாக்ஷன். அப்போ வச்சது அன்புமணி தான். முடிஞ்சு. இதுக்கு எதுக்கு போலீஸ்? ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாம் படிக்கணுமா? படிச்சு டிஜிபி ஆகி, இல்ல அது அடிப்படையா எஸ்பியா வேலை செய்து டிஐஜி ஆகி, என்ன
ஆதாரம் படிப்பு இல்லாம சொல்ல முடியாதுன்றாரு டிஐஜி சார் ஆகி அவரு. அதுக்கப்புறம் ஏடிஜி அப்பதான் அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்றாரு. இல்லை இவ்வளோ படிக்க வேண்டிய ஏட்டையாவே நம்ம இப்போ வளசரவாக்கம் ஸ்டேஷன் ஏட்டையாவே கண்டுபிடிச்சோம். அடுத்த செகண்ட் சொல்லிடுவாருமா. இவர் எனக்கு ஏட்டையா என்னையா தீவிரமா நடந்துச்சுன்னு கேட்பாரு. விசாரிக்கல. ரைட்டர் இருக்காரு வளசரவாக்கத்தில். இல்லை எல்லா ஸ்டேஷன்லையும் ரைட்டர் இருப்பாங்க, சீனியரான ஆட்கள் இருப்பாங்க. என்னையா நடந்துச்சுன்னு கேட்பாங்க. ஐயா விட்டு கேட்குற கறியை வச்சுட்டாங்க, எங்கே வச்சுருக்காங்க, அதோட ரியாக்ஷன் எங்கேருந்து வருது, என் பையன்கிட்ட இருந்து தான் வருது, உங்கள் பையனை கூப்பிட்டு சாயந்தரம் வாங்க 5 மணிக்கு இன்ஸ்பெக்டர் வந்துடுவாருன்னு. அப்படி விசாரிக்கலன்றது அவரோட ஆதங்கமா இருக்கு சார். அது எதுக்கு விசாரிக்கணும், இது அவருக்கே தெரியாதாம்மா. ஒரு ஏட்டையா கண்டுபிடிக்கிறத அவர் கண்டுபிடிக்க மாட்டாரா ராமதாஸ் அவர்கள்? ரியாக்ஷன் வருதுன்றாரு 5 நிமிஷத்தில். வீட்டில் யார் யார் இருக்கான்னு பிடிச்சி ஒரு மாதம் சம்பளம் கொடுக்காம மட்டும் அலறி அடிச்சிடுவேன். ஐயா தான் வைக்க சொன்னாருன்னு சொல்ல போகிறான். இதில் என்னதுக்கு போலீஸு? இப்போ இதுல ஒரு நல்ல விஷயமும் நடந்திருக்கு அப்படின்றாங்க பாமக ஆதரவாளர்கள். என்னன்னா 2 வார் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ராமதாஸ் அவர்கள் ஒன்று பண்ணா, அன்புமணி அவர்கள் நீ என்ன வேணா பண்ண, நான் தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ இந்த ஒட்டு கேட்கும் கருவி இந்த கம்ப்ளைண்ட் வரைக்கும் போனோடனே அன்புமணி அவர்கள் வந்து கொஞ்சம் இறங்கி வராரு. இன்னும் சில தினங்கள்ல ராமதாஸ் அவர்கள் நேரடியாவே வந்து சந்திச்சு வந்து நீங்க சொல்றதை ராமதாஸ் கேட்கறது அவர்களோட விருப்பம் அன்புமணியை நேரம் சந்திக்கிறது கிடையாது. அவர் பார்க்கவே விருப்பப்படலாமா. நான் சொல்றதை நீ கேளு, அதான் சொல்றேன். செயல் தலைவரா நீ செயல்படு அப்படின்னு. அவ்வளவுதான். முடிவு நான் தான் எடுப்பேன். இதுக்கு ஒத்துக்கிட்டா எப்ப வேணாலும் வீட்டுக்கு வரலாம். இதுக்கு வந்து டிஜிபிலாம் விசாரிக்க வேண்டியதில்லை, ஏட்டையாவே சொல்லிடுவேன். அதான் நான் சொன்னேன்ல, நீ வளசரவாக்கம் ஏட்டையாட்ட போயிட்டு இதுக்கு என்ன தீர்வு ஏட்டையா பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு, சும்மா வாங்க ஏட்டையா டீ சாப்பிட போகலான்னு கூப்பிட்டு ஒருத்தர் இருக்கார் ஏட்டையா, அவர் அப்பாவுக்கு மகனுக்கு பிரச்சனை. அவர் என்ன பண்ணுறாரு, சொத்து பூரா என் பேரில் தான் இருக்குது, ஏன்னா நீ எனக்கு அடுத்து நான் உனக்கு சொத்தை எழுதி தரேன்றாரு. ஆனால் அந்த பையன் இப்போயே எனக்கு சொத்து எழுதி கொடு, நீ செத்துருன்றான், நீ உயிரோடு இரு, ஆனால் நான் சொல்கிறத கேளுன்றான் ஏட்டையா. என்ன ஏட்டையா பண்ணணுன்னா அவரோட அடுத்த செகண்ட் சொல்லிடுறாரு. ஏப்பா சொத்து அவர் எழுதி தரேன்றாருல, அவர் சாக வரைக்கும் வெயிட் பண்ணுப்பா. நம்ம இங்கே சொல்லலை, அங்கே சொல்கிறேன். ஏன்ப்பா உனக்கு அவர் சம்பாதிச்ச சொத்தை உனக்கு எப்படிப்பா கொடுப்பாரு உயிரோடு இருக்கும்போது? பெத்த அப்பா மதிக்காத ஆளுக்கு எப்படிப்பா இது பண்ணுவார்? போப்பா முதல்ல. இவ்வளோதானே சொல்லுவார். ஏட்டையாவே அதான் சொல்லுவார். ஏட்டையா சொல்கிறாரு, நம்மளே சொல்லிடலாம் அது தீர்ப்பு. அப்படி இருக்கும்போது இது போய் டிஜிபி லெவலில் இவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து டிஜிபி உட்காந்து லென்ஸ் வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? அது எல்லாம் ஒரே வீட்டில் இருந்தவங்க தான், ஒரே வேலைக்காரன் கூப்பிட்டுருப்பாங்க. அந்த ஊரில் மாயாண்டி முனியாண்டிலாம் பேர் வைக்க மாட்டாங்க. எங்கே வன்னியர் சமூகத்தில் வேறு மாதிரி தான், தைலாபுரத்தில் லேட்டஸ்ட் பேர் தான் வச்சுருப்பாங்க. வைக்கும்போது என்ன பண்ண, தங்கமணி, வேலுமணி, அன்புமணி அப்படி தான் வைப்பாங்க. ஏப்பா தம்பி அது என்னப்பா யாருப்பா வந்தார், இப்போ அவங்க ஐயா சின்னையா வந்தார் கேட்டால் சொல்லிடுறான், அவனே சொல்லிடுறான். அப்புறம் காதில் வந்து சொல்லிடுறான், இல்லையா எதையோ ஒட்ட வைக்க சொன்னார், மைக்கின்லாம் எனக்கு தெரியாதியா, ஏதோ உங்களுக்கு நல்லது சாமி கும்பிட்டு தாயத்து இது அடியில் வையின்னாங்க, வச்சுட்டேன். அப்போ தான் ஐயா பார்த்துருப்பாரு, ஏண்டா எவனோ போய் எனக்கு செய்வனை வச்சா கூட அதை வாங்கிட்டு வந்து இங்கே வச்சிட போலையடா, ஏண்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்க 4 பேராக தான் இருக்கும் ஒட்ட வச்சது. அதில் கொடுத்தது யாராக இருக்குன்னு தெரியும். ஓகே, அது ராமதாஸ் அவர்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதுக்கு டிஐஜி போய் சீனை கிரியேட் பண்ணி பெத்த பையன் தனக்கு அடங்கலைன்றதுனால சில பேர் சொல்லுவாங்க, டீச்சர்கிட்ட சொல்லி விட்டுருவேன். பெத்த இப்போ ஃபேமிலியிலே இருப்பாங்க, பிள்ளைங்க அடங்காது சேட்டை பண்ணிகிட்டே இருக்கு, நாளைக்கு உங்கள் டீச்சர்கிட்ட வந்து சொல்கிறேன்னா இல்லையான்னு பாரு, இல்லை உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன் பாரு அப்படின்வாங்க. அந்த மாதிரி பையன் தனக்கு அடங்கலை அப்படின்னோடனே போலீஸில் பிடிச்சி கொடுக்குறது ட்ரை பண்ணுறாங்க. வேற ஒன்றும் இல்லை, அது அவருக்கும் தெரியும் யார் வச்சாங்கன்றதையும், வச்சவருக்கும் தெரியும் எதுக்கு வச்சவன்றது. ஓகே, இப்போ வச்சவர் மடங்கிட்டாருன்னு நீங்களே சொல்கிறீங்க. ராமதாஸ் அவர்களுக்கு இதில் ஒரு வருத்தம் இருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவருடைய இல்லத்துல ஒரு ஒட்டு கேட்கும் கருவியை பொருத்தி அவருடைய செயல்பாடுகளை கண்காணிச்சிருக்காங்க. இதே வேறு யாராவது ஒரு நபருக்கு நடந்திருந்தா நான் முதலாளா கண்டனத்தை பதிவு பண்ணியிருப்பேன். இது தொடர்பா இது வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட பேசலையே தமிழகத்துலன்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணி. நீங்களா செத்து விளையாடுறீங்க அப்பாவுமானும், இதுக்கு அடுத்த வந்து எப்படி அறிக்கை கொடுப்பா, இதெல்லாம் காமெடியா தெரியலையா? இந்த மாதிரி தான் இது. இப்போ காமெடி பண்ணிட்டு இப்போ 2 பேரும் இப்போ என்னன்னா, இப்போ பாமக தான் டாக் ஆஃப் தி டவுன் ஆகிப்போச்சு. இப்படி அப்பாவும் மகனும் மாற்றி எனக்கு தேவை சொல்கிறது. ஆனால் மக்கள் இதை பற்றி கவலைப்பட தெரியும், இந்த காமெடி என்ன காமெடி போயிட்டு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். நன்றி சார், நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.